ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு இந்த பெரிய வீடியோ பண்ணி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் நிறைய போட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன் நம்பர். இந்த கேன் நம்பரில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பேர் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது. இந்த நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாதர் நேம், மதர் நேம், அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கேன் நம்பரில் ராங்காக போட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேன் நம்பரில் எப்படி இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு கேன் நம்பர் என்ன, இந்த கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, டீடைலா வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ், இந்த கவர்மெண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய வந்து வரும். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு சர்வீஸோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ கண்டிப்பா இருக்கும். அந்த பிரச்சனை நீங்க கண்டிப்பா எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் வீடியோவை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த கேன் நம்பர்னா என்ன? இந்த கேன் நம்பர்னா சிட்டிசன் அக்சஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு சான்றிதழ், இந்த மாதிரி வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய, அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேன் நம்பர் ரொம்ப முக்கியம். இந்த கேன் நம்பரை வச்சு தான் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த கேன் நம்பர் வந்து சிட்டிசன் அக்சஸ் நம்பர்னு சொல்றதுனால இது கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக உங்களோட பிரைமரியான டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயர், பிறந்த தேதி, அப்புறம் வந்து உங்களோட பாலினம், அதுக்கப்புறம் உங்களோட திருமண நிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தை விவரங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களோட மதம், அதுக்கப்புறம் ஜாதி, அப்புறம் உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ்னா உங்களோட கல்வி தகுதி, அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதாவது உங்களோட கைபேசி எண், அதுவும் நீங்க கொடுக்கணும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த கேன் நம்பரை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, இந்த கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா பார்த்தோம். பட் இதுல காமனான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கேன் நம்பர் கிரியேட் பண்ணும்போது ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே சேம் வந்து கேன் நம்பர்லையும் போடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. இன்கம் சர்டிஃபிகேட்லேருந்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிப்பாக வர்றதே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே கேன் நம்பரில் போடுறாங்க. அதாவது ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை வந்து கேன் நம்பரில் போடலாம், தப்பு கிடையாது. பட் என்னன்னா ஆதார் கார்டில் இருக்கிறது தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆதாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேர் தப்பாக இருக்குது, இனிஷியலே போடுறதே கிடையாது. இந்த இனிஷியல் போடாதனால என்னன்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கும்போது வந்து நிறைய இடத்துல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறாரு, அதில் வந்து பின்னாடி இனிஷியல் இல்லை அப்படின்னா ஸ்கூலில் வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க, இனிஷியல்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டில் இனிஷியல் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இனிஷியல் தாராளமாக வந்து பின்னாடியே இல்லை முன்னாடியே சேர்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணும்போது அவங்களே செல்ஃபாகவே அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேமை போட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வரல, அது வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வெளியெல்லாம் வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இ-சேவை மையத்திலே வந்து இதே தப்பு தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே தான் போடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற பேர் ஆக்சுவலாக தப்பு கரெக்டாக கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே இனிஷியல்ஸ் கிடையாது. குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல்ஸ் கிடையாது. பெர்த் சர்டிஃபிகேட்லையும் அப்படி தான் போட்டு வச்சிருக்காங்க. பெர்த் சர்டிஃபிகேட் இனிஷியல்ஸ் வரதில்ல. அதே மாதிரி ஆதார் கார்டு அதை வச்சு பதிகிறதுனால ஆதார் கார்டுலேயும் இனிஷியல்ஸ் வரதில்ல. அதனால ஆதார் கார்டு இனிஷியல் இல்லைன்னா அப்படியே கண்டினியூஸா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இனிஷியல் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் உட்காந்து மாத்திட்டு இருக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்களா? அதனால முன்னாடியே, அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. அதனால முன்னாடியே மாத்துங்க. பெர்த் சர்டிஃபிகேட்ல மாத்த முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ஆதார் கார்டுல மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ஆதார் கார்டுல மாத்த முடியல அப்படின்னா நீங்க இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தாராளமா மாத்திக்கலாம். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து தாராளமா வந்து உங்க பேருக்கு பின்னாடி இனிஷியலோ இல்ல முன்னாடி இனிஷியலோ தாராளமா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் யாருமே அதை பண்றது கிடையாது. தயவு செஞ்சு நீங்க ஒரு இ-சேவை மையத்துக்கு போறீங்க, ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா முக்கியமா வந்து நீங்க நோட் பண்ணுங்க. அதாவது இனிஷியல் போடுறாங்களா, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேரை போட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. ஆதார் கார்டில் மொட்டையா பேர் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு இனிஷியலை பின்னாடி போடுங்க, போட்டே நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் அவங்க பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மாத்துறதுக்கு நீங்க தான் அலையணும். பார்த்துக்கோங்க. இந்த விஷயம்லாம் நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கேன் நம்பர்ல இந்த நேம் பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும். அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர், இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட
அவங்களோட தாய் தந்தை பெயர். இந்த தாய் தந்தை பெயர்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இனிஷியல்ஸ் போடுறதே கிடையாது. கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த தாய் தந்தையோட பெயர்ல இனிஷியல்ஸ் போடுறது கிடையாது. அதனால மறக்காம தாய் தந்தை பெயர்ல உங்களோட இனிஷியல்ஸ், அதாவது பின்னாடி வந்து இனிஷியல்ஸ் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நீங்க அப்ளை பண்றதா இருந்தா கண்டிப்பா இனிஷியல்ஸ் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இ சேவை மையத்தில் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து பின்னாடி தாய் தந்தை பெயர் பின்னாடி கண்டிப்பா இனிஷியல்ஸ் போட சொல்லுங்க. ஆனா இனிஷியல்ஸ் யாருமே போடுறதே கிடையாது. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட முகவரி, இந்த அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா எந்த தாலுகாங்கிறது கன்ஃபியூஷனா இருக்கும். கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டா வந்து கிராமங்கள்ல வருவாய் கிராமம் போட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து எந்த தாலுகான்னு இருக்கும், ஒரு தாலுகா இருக்குன்னா அந்த தாலுகா கீழே வந்து வருவாய் கிராமங்கள் வரும். அந்த வருவாய் கிராமங்களை கரெக்டா போட்டு பண்ணிக்கலாம். கிராமங்கள்ல இந்த பிரச்சனை கிடையாது. பட் நகரங்கள்ல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நகரங்கள் பாத்தீங்கன்னா வடக்கு தெற்கு அப்புறம் மேற்கு கிழக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தொகுதி பிரிச்சிருப்பாங்க. இது இப்படி பிரிச்சிருக்கவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற ஏரியா வந்து எந்த தாலுகா கீழே வருது அப்படிங்கிறது டவுட்டா இருக்கும். அது வந்து நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற வி ஆஃபீஸை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் பக்கத்துல இருக்க வி ஆஃபீஸுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது இன்கம், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, வாரிசு சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விதவை சான்றிதழ், இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ஸ்ல கரெக்டா வந்து அந்த வருவாய் கிராமம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வருவாய் கிராமத்தை நீங்க சூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் அப்ரூவ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தாலுகா வந்து கரெக்டா போடுறது கிடையாது. என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுக்கு தாலுகா தெரியறதுனால பக்கத்து தாலுகாவையோ இல்ல தூரமாவோ போட்டுருவாங்க. அதனால வந்து விஓ என்ன பண்ணுவாருன்னா இந்த வருவாய் கிராமம் வந்து எங்களுக்கு இந்த எங்கள் தாலுகா கீழே வராதுன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணிடுவாங்க. அதனால தாலுகாவை கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. தாலுகாவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருவாய் கிராமம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிட முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாலுகாவை செலக்ட் பண்ணிடுவாங்க, வருவாய் கிராமத்தை வந்து தப்பா செலக்ட் பண்ணிடுவாங்க. அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க தாலுகாவை கரெக்டா செலக்ட் பண்ணாவே போதும். ஏன்னா ஒரே தாலுகாக்குள்ள வேற ஏதாவது கிராமத்தை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற விஓ உங்களுக்கு ரெஸ்பெக்டடா எந்த கிராமம் வருவாய் கிராமம் வருதோ அதுக்கு வந்து அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு. அதனால பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நீங்க வேற தாலுகா போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க தாலுகா விஷயத்திலையும் இந்த வருவாய் கிராமம் விஷயத்திலையும் வந்து கவனமா வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இந்த இன்கம் சர்டிபிகேட், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாரிசு சர்டிபிகேட், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட குடும்ப உறுப்பினர்களோட பெயர்கள்லாம் வரும். இன்னைக்கு இன்கம் சர்டிபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் கார்டு வச்சு அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன பேர் இருக்கோ அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி வாரிசு சர்டிபிகேட்லையும் பாத்தீங்கன்னா நம்ம வாரிசுதாரர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாம் வரும். அதே மாதிரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்களா, நம்ம கூட பிறந்தவங்க சிப்ளிங்ஸ் இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க டீடைல்ஸ் எல்லாம் அதில் மென்ஷன் பண்ணுவோம். இந்த 3 சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காமனா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னாடி இனிஷியல்ஸே போறதே கிடையாது, முன்னாடியும் போறது கிடையாது. என்ன பண்றாங்கன்னா மொட்டையா பேரை மட்டும் போடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க. இந்த டைப் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா பின்னாடி இனிஷியலோ இல்ல முன்னாடி இனிஷியலோ போட்டு சர்டிபிகேட் அப்ளை பண்ணுங்க. அப்பனா தான் சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு வரும். பின்னாடி நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்க அப்படின்னா பின்னாடி முன்னாடி இனிஷியல் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த சர்டிபிகேட்ஸ் அப்ளை பண்ணும்போது தயவு செஞ்சு இனிஷியல்ஸ் போட்டு அப்ளை பண்ணுங்க. சரி, ஓகே. எனக்கு வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி கேன் நம்பர்ல நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாதர் மதர் டீடைல்ஸ், நீங்க சொன்ன மாதிரி அட்ரஸ் எல்லாமே வந்து நான் வந்து கரெக்டா போட்டுட்டேன். ஓகே, இப்போ இருக்கிறவங்க கரெக்டா போட்டுருவேன். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்னோட கேன் நம்பர்ல நேம் தப்பா இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு, என்னோட அட்ரஸ் தப்பா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றது? கேன் நம்பர்ல எப்படி நான் வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா வந்து நீங்க கேன் நம்பர்ல கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் நீங்க வந்து நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, இது மட்டும் நீங்க உங்களால வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார் நம்பரை மென்ஷன் பண்ணி உங்களோட கேன் நம்பரை மென்ஷன் பண்ணி இந்த இமெயில் ஐடி கீழே கொடுக்குறேன், அந்த கீழே கொடுக்குற இமெயில் ஐடிக்கு நீங்க இமெயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள வந்து கண்டிப்பா உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஏதா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. கேன் நம்பர்ல நேம் தப்பா இருக்கு அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஈஸியா வந்து இந்த கேன் நம்பர்ல வந்து நீங்க நேமும் டேட்டா பத்தும் ஈஸியா வந்து மாத்திக்க முடியும். இப்போ வந்து இந்த கேன் நம்பர்ல என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ரியல் லைஃப்ல எனக்கு நடந்த ஒரு சில சம்பவங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்ன சம்பவம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எங்கேயோ அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேரில் வந்து பின்னாடி இனிஷியல் இல்லை. பின்னாடி இனிஷியல் இல்லைனால ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்க, அட்மிஷன் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பேருக்கு பின்னாடி இனிஷியலை போட்டு சேர்த்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆதார் கார்டு கொடுத்தாங்க. அந்த ஆதார் கார்டு கொடுக்கும்போது அந்த ஆதார் கார்டு நம்பர் போட்டோம் அப்படின்னா கேன் நம்பரில் அந்த பொண்ணு பேர் வராமல் அவரோட பிரதர், அதாவது அவர் கூட பிறந்த சகோதரர் பெயர் வருது. இது யாரோ வந்து
இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியல. இது முழுக்க முழுக்க தவறு எப்படின்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. யாருமே வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனமே செலுத்துறதில்ல, எல்லாமே அசால்ட்டாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொண்ணோட பெயர், அதாவது அக்காவோட ஆதார் நம்பரில் தம்பியோட நேம் வருது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் நிசாந்த். நிசாந்துக்குன்னா நீ சா இந்த் இத்து இப்படி தான் வந்து பெர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. பட் வந்து ஆதார் கார்டில் என்ன போட்டுருவாருன்னா நீ சா இந்து மட்டும்தான் இருக்குது, இத்த காணும். இது ஒரு பிரச்சனை. இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது இது வந்து இந்த மாதிரி கேன் நம்பரில் நேம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டிட்டோ கேன் நம்பரில் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த கேன் நம்பரில் கொடுத்தனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே எல்லாமே போடணும்னா எதுவுமே வந்து இங்கே கரெக்டாக இருக்காது. தயவு செஞ்சு உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணாதீங்க. உங்கள் பெர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். பெர்த் சர்டிஃபிகேட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஆதார் கார்டில் தப்பாக இருந்ததை கரெக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் வந்து கேன் நம்பரில் கரெக்டாக போட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்குங்க. இல்லை அப்படின்னா எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் உட்காந்து நீங்கள் மாற்றிட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே அலையணும். இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்து தயவு செஞ்சு இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.